இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஆண்டவா, சரி, ஓகே, பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம போட போகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறதுடைய 11வது எபிசோடை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு எபிசோடு ஒரே கான்செப்ட் தான். அந்த ஒரு கான்செப்டே ரொம்ப டெப்த்தாக நல்ல ஒரு கிரிப்பாக நமக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்டை நமக்கு நல்லா இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னா, திருமணம் ஆன பெண், ஓகேங்களா, அவங்க கரியர் ஒன்று உருவாக்கி அந்த இதில் அவங்க பண்ணுறப்ப, அந்த அந்த நோக்கி போகிறப்ப ஒருத்தங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. அதாவது எதிர்பாலினர் ஆதரவு தெரிவிப்பாங்க. கணவனுடைய ஆதரவு இல்லாமல் வெளி உலகத்தில் இருக்கிற ஒருத்தருடைய ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு எப்பேற்பட்ட பட்டத்தை இந்த சமூகம் கொடுக்கும், அந்த பெண்ணுக்கு ஏற்படுற அவல நிலை என்ன, அவன் ஹஸ்பண்டாக இருக்கிறவன் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிறத மொத்தமாக ஒரு தொகுப்பாக இந்த ஒரு சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எபிசோடில் அது இருந்துச்சு. இந்த எபிசோடு கண்டிப்பாக எல்லா கணவன்மார்களும் பார்க்கணும். ஓகேங்களா? வேலைக்கு அமுச்சு வைக்கிற மனைவிகள் இருக்கிற அந்த அவங்களுடைய கணவன்மார்களோட ஒரு எப்படி சார் அவங்களுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு கான்செப்டாக இந்த ஒரு எபிசோடு அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த எபிசோடு ரொம்ப கிரிப்பிங்காகவும் ரொம்ப என்கரேஜிங்காகவும், ரெண்டாவது இதில் ரேணுகா அவர்களுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்க ஒரு டான்ஸ் டீச்சர். ஓகேங்களா? அவங்களுக்கு டான்ஸ் வரும். அவங்க டான்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வாடகையாக தங்கி அதாவது ஒரு இடத்துக்கு வாடகைக்கு எடுத்து அங்கே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் கிளாஸ் வைக்கிறாங்க. ஆனால் அந்த டான்ஸ் கிளாஸ் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, அவருடைய ஹஸ்பண்டான ஞானம் அவர் 5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காப்புல. யாருக்கிட்டனா நாதமுனி கிட்ட கடன் வாங்கியிருக்காப்படி. அது லாஸ்ட் சீசனில் நடந்திருக்கு. லாஸ்ட் சீசன் போன சீசனில் நடந்த ஒரு விஷயம், போன பார்ட்டில் நடந்த விஷயம். அதோடைய தொடர் கதையாக தானே இது வருது. ஸோ அதுக்காக இவங்களும் சுயமாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கத்தோடு இருக்கிறப்ப, சரி இந்த நம்ம இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம், நடன கலைஞர்களுக்காக நம்ம உருவாக்கலாம், நடன ஆசிரியராக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அந்த இடத்துல, அந்த வாடகையில் இருக்கிற இடத்துல அவங்க டான்ஸ் கிளாஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டான்ஸ் கிளாஸ் வைக்கிற பெண்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிற விஷயம். அதுவும் கணவனுடைய சப்போர்ட் இல்லாமல் சோலோவாக சோல் ப்ரிப்ரேட்டர்ஷிப் மாதிரி ஒரு டைப்பில் வர்றப்ப இந்த சமூகம் எந்த மாதிரிலாம் அந்த மாஸ்டரை பேசுவோம் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே ஆதிகுணசேகரனை பார்க்க முடியலையேங்கிற கடுப்பில் ஞானமும் சக்தியும் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு தேவை சொத்து. ஓகேங்களா? சொத்தை பிரிங்கன்னு ஞானம் மட்டும்தான் அது மாதிரி கதறிட்டு இருக்காப்புல. ஓகேங்களா? ஆனால் அப்படி இருக்கிறப்ப அந்த கடுப்பில் வெளியில் வர்றப்ப திடீர்னு பார்த்தா ஒரே போஸ்டராக ஒட்டி கிடக்கு. என்ன, ரேணுகாவும் அந்த நாதமுனியும் இருக்கிற மாதிரி. அதாவது ரேணுகா அவர்கள் பரதநாட்டிய போஸ்டில் இருக்கிற மாதிரியும், அது அப்படி இவர் நாதமுனி இப்படி வணக்கம் சொல்லி இது பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட். ஓகேங்களா? அது தனித்தனியாக எடிட்டிங்கில் அப்படி தானே, போஸ்டர்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க, எடிட்டிங்கு கட்டிங்லாம் பண்ணி. ஆனால் இதை பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகிறான், ஞானம் டென்ஷன் ஆகிறான். சைடில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டக்காரிக்கும் இந்த ஆளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக பேசி போடுறான். நியாயமாக ஒரு புருஷங்காரனா என்ன பண்ணணும், நேராக அவன் சட்டையை பிடிக்கணும், என் பொண்டாட்டியை பற்றி என்னடா தப்பாக சொல்கிறேன் மயிராண்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஆனால் அது மாதிரிலாம் செய்யாமல் நேராக அப்படியே கொதிச்சு எழிஞ்சு அப்படியே நேராக போய் ரேணுகாட்ட சண்டைக்கு போகிறான். அப்போ அப்படியே ரேணுகா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்களோட ஆத்திரத்தையும் மொத்தமாக கொட்டிடுறாங்க. ஏய்யா, நீ சொந்தமாக சம்பாதிக்காமல் விட்டதுனால நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறேனே, நீ இதனால நீ வாங்கின அந்த 5 லட்சம் ரூபா கடனுக்கு ஒரு 5000 கூட உன்னால் கொடுக்க முடியுமா உன் சொந்த நீ உழைப்பில் அப்படின்னு கேட்குறான், நாக்க பிடுங்குற மாதிரி. ஏய்யா, நீ அன்னைக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தாவளே, அதை வாங்கி அப்படியே ஏதோ கருவாட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏப்பம் விட்டியே. அப்போ நாங்கள் ஏதாவது கேட்டோமா உங்ககிட்ட, ஏன் மாப்பிள்ள என்ன ஆச்சுன்னு? எல்லாத்தையும் பொறுத்து சகிச்சு தானே விட்டோம். இப்படி இருக்கிற நீ என்னையா சந்தேகப்பட்ட, என்னையா இப்படி தரக்குறைவாக பேசின, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப
அவங்களுடைய ஆத்திரத்த, அவங்களுடைய ஆதங்கத்த மொத்தமா வந்து கொட்டிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஓவராலா நடந்த எபிசோடு. அது போக வேற என்னன்னா, இதனால நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன்கிறவன் துணையா இருக்கணும். ஓகேங்களா? அவங்க சோலோவா பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறதா இருக்கட்டும். சத்தியமா சொல்றேன், கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு பெண்ண, அதுவும் கல்யாணம் ஆன பெண்ண வந்து அனுப்பிச்சு வைக்கிற கணவர்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டி சிலையே வைக்கலாம். சாரி, சிலை கட்டி சிலைய வச்சு கோயிலே கட்டலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் ரொம்ப எப்படி சொல்றது? அந்த மனைவி மேல அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப அழகாவும், ரொம்ப ஆழமானதாவும் நான் அந்த இடத்துல பார்த்தேன். அதே சமயத்துல பார்க்குறேன். இப்ப ரியல் டைம்ல நான் அத பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறேன். என்னோட என் போஸ்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப்க்கு இந்த மாரி மேரிடான ஸ்டாஃப் தான். அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பா, ரொம்ப செக்யூர்டா அவங்க என்ன பிளான் பண்றாங்களோ, அத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ற மாரியான ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் வந்து அவங்க லைஃப்ல கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கிடைக்கிறது, அந்த மாரி அமையறதுங்கிறதே வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னு சொல்றத விட, "அப்படியெல்லாம் இருக்கா?" அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குற இடத்துல இருக்கிறோம். ஏன்னா, அந்த மாரி தான் இப்ப இந்த சமூகம் வந்து டிரைவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப, இந்த இந்த மாரியான எபிசோட்லாம் பார்க்கும்பொழுது, இன்னும் 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 நெறைய பேருக்கு கான்ஃபிடென்ட் வரும். நெறைய கணவர்களுக்கு வந்து மனைவி மேல இன்னும் அபிப்பிராயங்கள் ஜாஸ்தியாகும். நம்பிக்கை ஜாஸ்தியாகும். ஆனால் ஆனால் டார்க் ரியாலிட்டி நான் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். அதாவது ஒரு ஃபேண்டசி, ஒரு லைஃப்ல ஒரு மிஸ்டீரியஸான எண்ணங்கள் உடையவங்க, மூட் ஸ்விங்ஸ் நெறைய வர்றவங்க, ரெட் ஃபிளாக் காமிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. கணவன் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கணவன் வந்து ஒரு சுதந்திரம் குடுத்தா, அத இவங்க ரொம்ப வாய்ப்பா பயன்படுத்தி, அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, அத துஷ்பிரயோகம் பண்றப்ப என்ன ஆவுது? என்ன ஆகுது? அந்த இடத்துல அந்த பெண்ங்கிறவங்க பெண்மைய இழந்துடுறாங்க. இல்லைங்களா? அதுக்காகவும் ஒரு சில ஃபெமினிஸ்ட்லாம் ரொம்ப பதட்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு விவாத மேடையில ஒரு அம்மா ஒண்ணு சொன்னாங்க. அந்த லென்த்தான டயலாக்க வந்து நான் அடுத்த வீடியோல அத சொல்றேன். ஓகேங்களா? அதுல ஏன்னா அந்த டயலாக் வந்து அது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். அந்த டயலாக் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த விஷயத்த சொல்லும்போது, ஃபெமினிசம்ல இப்படியும் ஒரு ஃபெமினிசம் இருக்கா? அப்படிங்கன்னு எனக்கே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுச்சு. ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க ஃபெமினிசம் போற்றும் எபிசோடா இந்த 11வது எபிசோட் வந்து அமைஞ்சுச்சு. ஓகேங்களா? பார்க்காதவங்க போய் சன் நெக்ஸ்ட் ஆப்ல போய் பாருங்க. அண்ட் இப்ப இன்னைக்கு நடக்க போற எபிசோட், அதாவது இந்த 12த் எபிசோடோடைய ஒரு ப்ரொமோ ஒண்ணு விட்டுருவாங்க இல்லைங்களா? அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதி குணசேகரன் அவரோட ஜெயில்மேட் ஒருத்தர் இப்ப புதுசா ஒருத்தர் அறிமுகமாக போறாரு. அந்த கேரக்டரோட ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு போது. மேபி அடுத்த வாரங்கள்ல நம்ம ஆளு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு ஏராளம், தாராளம்னு நெனைக்கிறேன். அதே சமயத்துல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெரிய சண்டை நடக்குது. தர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஈஸ்வரிய அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மாரி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மருமகள் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, மாமியார்கிட்ட கொஞ்சம் லைட்டா ஹீட்டட் டிஸ்கஷனோட போது. அப்புறம் வேற என்ன? கதிர கொஞ்சம் அமைதியா இருந்தாப்புல. இந்த 11வது எபிசோட்ல யாருமே பெருசா இந்த டயலாக் எதுவுமே பேசல. எதுவுமே இது பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ரேணுகா அண்ட் தென் ஞானம். இவங்களுக்குள்ள இருந்த கான்வர்சேஷன் தான் இந்த 11த் எபிசோட்ல இருந்துச்சு. ஆனா, அதுக்கு அடுத்த எபிசோட்ல எதிர்நீச்சல் சீரியலோட ஆக்சுவல் கதைக்குள்ள உள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சொல்ல மறந்துட்டேன். அது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபிஷியல். நன்றி. வணக்கம்.